ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் ப்ரிப்பேரிங் வெல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மெயின்ஸ் லெவலில் கேஸ்லெட் டிஐ வந்து பார்க்கலாம், குவான்ஸ் இது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்லெட் வந்து ட்ரம் ஏ கண்டைன்ஸ் 6Z ml மில்க், ஒன்லி 6Z ml மில்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம் ஏ, ஸோ ஏன்ற ட்ரம், ஓகேவா. இந்த ஏன்ற ட்ரம்மில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மில்க்கு வாட்டர் இப்படி தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 6Z மில்க் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதில் இருக்க நம்ம அது ஆக்சுவலி இப்போ கேஸ்லெட் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதே சிம்பிள். அதை டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து அதில் 5 மினிட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க டேட்டாவை ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அதை டீகோட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரம் பி. ஸோ இதில் வந்து ட்ரம் ஏல மில்க் மட்டும் தான் இருக்குது, 6Z ml. ஸோ வாட்டர் இல்லை, ஸோ அதனால் நைஃபன் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ட்ரம் பி கண்டைன்ஸ் ஒன்லி 10Z ml வாட்டர். ட்ரம் பியில் என்ன இருக்குது சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்டர் வந்து 10Z இருக்குது சொல்கிறாங்க. ஸோ இதில் மில்க் இல்லை. நெக்ஸ்ட்டு ml ஃப்ரம் ஏ மிக்ஸ்டு வித் ml ஃப்ரம் பி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏலேருந்து mlலும் பியிலேருந்து mlலும் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போது இங்கே ஒரு மில்க் வாட்டர். ஸோ எம் வந்து மில்க் வரும், ஏலேருந்து மில்க் மட்டும் இருக்குது, அப்போ ml மில்க் எடுப்பாங்க. ஸோ பியில் வாட்டர் மட்டும்தான் இருக்குது, அப்போ ml வாட்டர் எடுக்கிறாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து பீன்ற ஒரு நியூ மிக்சரை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஸ்ட் ml ஃப்ரம் ஏ. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் ml மீதி இருக்க ml. அப்போது ஏல வந்து என்ன இருக்குது, ஒரு எம் எடுத்துட்டாங்க, ஒரு எம் எடுத்து கூட ml ஆட் பண்ணி பீன்ற மிக்சரை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மீதி எம்ன்ற ml தான் இருக்குது பேலன்ஸ். அப்போது ஆல்ரெடி ஒரு ml, இப்போ பேலன்ஸ் ஒரு ml. அப்போது மொத்தமாக ஏல வந்து எவ்வளோ இருக்குது, 2ml இருக்கும். அப்போது 2m அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 6Z ஈக்குவலாக. அப்போ எம்மோட வேல்யூ 3Z. கரெக்டாக. ஸோ எப்படி நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னு புரியுதா. ஸோ ஏன் அப்படின்னா ரெஸ்ட் ml ஃப்ரம் ஏன்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்போ ஆல்ரெடி ஒரு ml பிக்கு கொடுத்துருக்கோம், மீ இருக்க ஒரு ml. அப்போ மொத்தம் 2m. அந்த 2m 6Z ஈக்குவல். அப்போ m வந்து 3Z. ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஸ்ட் ml ஃப்ரம் ஏ மிக்ஸ்டு வித் ரெஸ்ட் குவான்டிட்டி ஃப்ரம் பி. அப்போது ml வந்து ஏலேருந்து பேலன்ஸ் இருக்க ml. நெக்ஸ்ட்டு பியில் எவ்வளோ ரெஸ்ட் இருக்கும், ஆல்ரெடி ml வந்து இங்கே போயிடுச்சு பீக்கு. அப்போ மீதி 10Z மைனஸ் தான் இருக்கும். கரெக்டாக. மீதி இருக்க ரெஸ்ட் குவான்டிட்டி ஃப்ரம் பி டு ஃபார்ம் இது ரெண்டையும் சேர்த்து கியூன்ற மிக்சரை நான் ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வென் 3Z ml வாட்டர் ஆடட் டு கியூ மிக்சர் கியூ. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மிக்சர் கியூவில் 3Z ml வாட்டர் ஆட் பண்ணேன் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் மிக்சர் கியூ பிகம்ஸ் ட்வைஸ் ஆஸ் தட் ஆஃப் மில்க். இப்போது இந்த மிக்சர் கியூ இருக்குது, இந்த மிக்சர் கியூவில் இப்போ எம்ன்றது நமக்கு 3Zன்னு தெரியும். ஸோ நான் 3Zன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போது 10Z மைனஸ் இது கியூ. இந்த கியூவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3Z ml வந்து நான் என்ன பண்ணுறேன், வாட்டரை ஆட் பண்ணுறேன். அப்போது ப்ளஸ் 3Z. ஓகேவா. ஆட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க, த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இந்த கியூவில் வந்து என்ன ஆகுது, ட்வைஸ் 2 மடங்கு ஆகுது. எதை விட, மில்கை விட. அப்போ மில்க் ஒன்றுனா வாட்டர் வந்து டபுள் ஆகுது, 2 ரேஷியோ 1:2 மாறுது மில்க்கும் வாட்டரும். அப்போது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில், அப்போது இப்போ இந்த 1 வந்து எதுக்கு ஈக்குவல், இந்த 3Z ஈக்குவல். அப்போ ஒரு ரேஷியோ மில்க் வந்து 3Z அப்படின்னா இங்கே 2 ரேஷியோ, அப்போ இங்கே 6Z இருக்கும் வாட்டர். ஓகேவா. அப்போது நான் 3Z ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணதுனால 6Z வருது. அப்போது 3Z ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், 3Z இருந்திருக்கும். அப்போது 10Z மைனஸ் வந்து என்ன வந்திருக்கும், 3Z இருந்திருக்கும். ஸோ புரியுதா. இந்த 3Z ஆட் பண்ணதுக்கப்புறம் 6Z ஆகும். அப்போது அந்த 3Z ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும், 3Z தான் இருந்திருக்கும். அப்போ 10Z மைனஸ் வந்து 3Zக்கு ஈக்குவல். அப்போது வந்து எதுக்கு ஈக்குவல், 7Z. ஓகேவா. ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் டீக் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், த ட்ரம் சி. இப்போ ட்ரம் சின்னு வருது, கண்டைன்ஸ் ஒன்லி ml மில்க். ஸோ ட்ரம் சியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ml மில்க் மட்டும்தான் இருக்குது, அதில் வாட்டர் இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு
while drum D contains 8Z minus YML water. அதில் என்ன இருக்குது? வாட்டர் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 8Z minus Y. Yயோட வேல்யூ நமக்கு தெரியும் 7Z அப்படி சொல்லிட்டு. அப்போ 8Z minus Y அப்படின்னும் போது Yக்கு பதில் 7Z சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது வெறும் அதில் என்ன இருக்கும்? ZML வாட்டர் மட்டும் இருக்கும் Dயில். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 160 ml மில்க் ஃப்ரம் C. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சியிலேருந்து 160 ml மில்க்கும் டியிலேருந்து டி கூட மிக்ஸ் பண்ணுறேன். 160 ml மில்க் எடுத்து டியில் வந்து இசட் இருக்கா, இந்த இசட் கூட மிக்ஸ் பண்ணி நான் ஆறுன்ற ஒரு மிக்சரை ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்கிறேன்னு? புரிஞ்சிச்சா? ஸோ அதை இங்கே எழுதிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், 160 ml மிக்சர் எடுக்கிறேன். டியில் ஆல்ரெடி இசட் இருக்குது, இசட் வாட்டர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆறுன்ற மிக்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் P, Q அண்ட் R டுகெதர் இனிஷியலி இஸ் 440 ml. அப்போது P, Q, R இனிஷியலாக வந்து இது மூணுத்துலேயும் இருக்கக்கூடிய வாட்டரோட அமௌண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 440 ml அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த வாட்டரோடைய வேல்யூஸ் மட்டும் இருக்கலாமா? அப்போது Y ப்ளஸ் 10Z மைனஸ் Y ப்ளஸ் Z ஈக்குவல் டு 440. ஓகேவா? அப்போ இந்த ப்ளஸ் Y மைனஸ் Y கேன்சல் ஆகிடும். 10Zல ப்ளஸ் ஒரு Z, அப்போ 11Z. 11Z ஈக்குவல் டு 440. அப்போ Z ஈக்குவல் டு 40. அப்போ இசட்டோட வேல்யூ 40 ml. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரெஸ்ட் குவான்டிட்டி ஃப்ரம் C. ரெஸ்ட் குவான்டிட்டி ஆல்ரெடி இப்போது இந்த சிலேருந்து நம்ம 160 ml எடுத்துட்டோம். மீதி எவ்வளோ இருக்கும்? N மைனஸ் 160 மில்க் இருக்கும். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெஸ்ட் குவான்டிட்டி ஃப்ரம் ட்ரம் சி மிக்ஸ்டு வித் ட்ரம் இ. ட்ரம் இ கூட மிக்ஸ் பண்ணுறேன். ட்ரம் இயில் என்ன இருக்குது அப்படின்னா, கண்டைன்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஹேஸ் தட் இன் ட்ரம் டி. ட்ரம் டியில் எவ்வளோ வாட்டர் இருக்கோ அதில் பாதி தான் இருக்குது, பாதி வால்யூம் வாட்டர் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது ட்ரம் இயில் வெறும் என்ன தான் இருக்குது? வாட்டர் மட்டும்தான் இருக்குது. அப்போது ட்ரம் டியில் இசட் வாட்டர் இருக்குது, இசட் எம்எல் வாட்டர் இருக்குது. அப்போ அதில் ஆஃப் வந்து Z/2. அப்போ வாட்டர் என்னவா இருக்கும்? Z/2. ஓகேவா? ஈயில் அப்போ என்ன இருக்குது? வெறும் Z/2 ml வாட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போது பேலன்ஸ் குவான்டிட்டி சியும் ஈயோட வாட்டரும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணால் எனக்கு புதுசாக கிடைக்கிறது எஸ். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, when 20% ஃப்ரம் மிக்சர் எஸ் இஸ் ரிமூவ்டு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20% ரிமூவ் பண்ணுறேன். அப்போது 20% நான் ரிமூவ் பண்ணுறேன்னா மில்க்லேருந்து 20% ரிமூவ் ஆகும், வாட்டர்லேருந்தும் 20% குவான்டிட்டி ரிமூவ் ஆகும். அண்ட் ரீப்ளேஸ்டு பை சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அந்த 20% அந்த மிக்சரோடைய எவ்வளோ அமௌண்ட்டோ அதே அளவு தண்ணி ஆட் பண்ணால் எனக்கு டீன்னு ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற டீயில் என்ன சொல்லியிருக்காங்க? இன் விச் வாட்டர் இஸ் 32 ml. அதில் 32 ml என்னது? வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 20% வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மில்கில் வந்து 20% ரிமூவ் பண்ணுறேன். அப்போது 20னா 1/5. அப்போது 1/5 ரிமூவ் பண்ணிட்டேன்னா மீதி 4/5 இருக்கும். அப்போது N மைனஸ் 160 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும்? 4/5 இருக்கும் மில்கில். வாட்டரில் ஸோ Z/2 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும்? 1/5 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 4/5 இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த 20% ஆஃப் மிக்சரை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதே அமௌண்ட் வாட்டர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வாட்டரில் நான் என்ன பண்ணுறேன்? திருப்பியும் இந்த N மைனஸ் 160 ப்ளஸ் Z/2 இதில் 1/5 வந்து அமௌண்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் அப்படின்னா எனக்கு வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது? 32. இதுதான் வந்து டீன்ற மிக்சர்னு சொல்கிறாங்க. இந்த டீயில் வந்து வாட்டர், இது மில்க்கு, இது வாட்டர். இந்த வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது சொல்லியிருக்காங்க? 32 ml சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் Z/2 இன்ட்டு 4/5 ப்ளஸ் N மைனஸ் 160 ப்ளஸ் Z/2 இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு 32. ஓகேவா? இப்போ இசட்டோட வேல்யூ 40 தெரியும். ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2க்கு 2, இசட்டோட வேல்யூ 40. அப்போது 5 8s are 40, 8 2s are 16 ப்ளஸ் N மைனஸ் 160 ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 40, 40/2 20
இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு 32. இந்த ப்ளஸ் 16 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 16 ஆகுமா? அப்போது n மைனஸ் இது என்ன ஆகும்? 160ல் 20 போச்சுன்னா 140 இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு 16. அப்போது n மைனஸ் 140 ஈக்குவல் டு 16 இன்ட்டு 5 எவ்வளோ? 80யா? ஸோ இந்த மைனஸ் 140 அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 140, அப்போது 220. என்னோட வேல்யூ 220. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, எம்மோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, என் எல்லாத்தோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இப்போ அப்படியே கொஷினில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஒரு கொஷினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்லெட்லாம் கொடுத்தாங்கன்னா டீகோட் பண்ணுறதுல தான் மேட்டர். டீகோட் பண்ணோம்னா லக்காக எடுத்துடலாம் மார்க்கை. இப்போ மற்ற இதுவெல்லாம் எடுத்துக்கிட்டோம், இப்போ டேபிள் டிஐ மற்ற டிஐஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு கொஷினுக்கும் நீ சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிட்டு அப்படியே சைட் பை சைட் நம்ம என்ன பண்ணிகிட்டே வரணும்? டீகோட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ கேஸில் டிஐ பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுப்பாங்கன்னா ஏதாச்சும் ஒரு அரித்மெட்டிக் சம்ஸை பேஸ் பண்ணி தான் எப்படி இருக்கும் கேஸில் டிஐ வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.